பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கிஸ்ஸஸு நபியின் பாகம் 4 பாடம் 8. நம்ம சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகளை நம்ம இப்ப இருக்கக்கூடிய இந்த வீடியோக்கள்ல நம்ம பார்த்துட்டு வர்றோம். இந்த பாடங்கள் நம்ம பார்த்துட்டு வர்றோம். அப்ப அந்த ஒரு அடிப்படையில இந்த வீடியோல நம்ம சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் நடந்த 2 சம்பவங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். முதலாவது சம்பவம் என்னன்னு சொன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நம்மள ஒரு எறும்பு கூட்டத்தினர்களுக்கும் எறும்புக்கும் நடந்த அந்த ஒரு விஷயத்தை, அந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போறோம். இரண்டாவது ஒரு சம்பவம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஹுதுஹுது பறவை அது கொண்டு வந்த அந்த செய்தியையும் நம்ம இந்த ஒரு பாடத்துல நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம இந்த பாடத்தினுடைய சுருக்கத்தை நம்ம பார்க்கலாம். நமது ரகீப் எஜுகேஷன் ட்ரஸ்ட் மூலம் பல்வேறு விதமான தீன் மற்றும் துன்யா சார்ந்த சேவைகளை ஆற்றி வருகின்றோம். இச்சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இச்சேவைக்கு பொருளாதார உதவி செய்ய விரும்புபவர்களுக்கு இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் கியூஆர் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீவு சேவையில் நீங்களும் பயன்பெறுங்கள், பங்கு பெறுங்கள். முதலாவதாக ஒரு சம்பவத்தை சொல்லும் பொழுது அதனுடைய தலைப்பு ஆரம்பிக்கும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பறவைகளுடைய மொழியையும் மிருகத்தினுடைய மொழியையும் அறிந்திருக்கிறார்கள் என்பதாக இதை ஆரம்பிக்கிறாங்க. இதனுடைய பாடத்தினுடைய தலைப்பு அதுதான். அப்ப ஆரம்பிச்சுட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி, அவருடைய வரலாறுகளை பத்தி ஒரு சில சிப்பத்துகளை சொல்றாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி குர்ஆன் என்பது ஒரு மகிழ்வான ஒரு கதையை சொல்லுது, ஒரு வரலாறுகளை சொல்லுது. அந்த ஒரு வரலாறுகள் எல்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஆட்சிக்கு கீழே, அவர்களுடைய அந்த அரசாட்சி கீழே அவர்களுடைய விழிப்புணர்வு எவ்வாறாக இருந்தது என்பதை பத்தி இந்த குர்ஆனுடைய சொல்லக்கூடிய அந்த வரலாறுகள் எல்லாம் பேசுது என்பதாக இந்த ஒரு சம்பவத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 விஷயங்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த துன்யாவும் கொடுக்கப்பட்டது, மறுமையும் கொடுக்கப்பட்டது. ரெண்டுலயுமே ஒரு நல்ல சுபத்தை கொடுத்தாங்க அல்லாஹ் தஆலா. அப்ப அந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதே போன்று இந்த துன்யா ரீதியாக பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பெரிய ஒரு அரசு இருந்தது. ஆனா மறுமை ரீதியாக பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நபித்துவமும் இறைச்செய்தியும் இருந்தது. அப்ப அந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. இறுதியாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பறவைகளுடைய மொழிகளும் அதே போன்று மிருகங்களுடைய அந்த மொழிகளும் தெரிஞ்சது. இது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம் ஊட்டக்கூடிய ஒரு முஅஜிஸாவாக அல்லாஹ்வுடைய அற்புதமாக இருக்கு. அப்ப அந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய படையினர்கள், ஜின்கள், மனிதர்கள், மனிதர்கள், பறவைகள் போன்ற எந்த ஒரு எல்லா படையினர்களும் அவர்கள் ஒரே நேரத்துல ஒன்று சேர்க்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதனோடு சவாரி செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஒரு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த படையினர்கள் எல்லாமே ஒரு முழுமையான ஒரு நிர்வாகமாக இருந்தது. அதுல எந்த ஒரு குறையுமே இல்லை. நிர்வாகத்துல எதுவும் பிரச்சனைகள் இல்லாம ஒரு முழுமையான ஒரு நிர்வாகமாக இருந்தது. அதே போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படையினர்கள்ல பல பிரிவுகள் இருக்கு. இப்ப மனிதர்கள் இருக்காங்க, அதே போன்று ஜின்கள் இருக்கு, பறவைகள் இருக்கு, மிருகங்கள் இருக்கு. இந்த எல்லா பிரிவினர்களும் அவர்களுக்குன்னு ஒரு தலைமை இருக்கும், ஒரு தலைவர் இருப்பார். அந்த தலைவருக்கு மீது அவர்கள் அந்த அந்த தலைமைத்துவத்தின் மீது அவர்கள் இருப்பார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு பெரிய அரசாக இருக்கு. அப்ப அப்படி இருக்கிற நேரத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை ஒரு எறும்பினுடைய பள்ளத்தாக்கு மீது கடக்குறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எறும்பினுடைய அந்த பள்ளத்தாக்கின் மீது கடக்குறாங்க. அப்ப அந்த நேரத்துல அந்த எறும்பினுடைய அந்த எறும்புகள்ல இருந்து அந்த ஒரு எறும்பு தன்னை பத்தி மட்டும் கவலைப்படாம அந்த கூட்டத்தினர்கள், அந்த எறும்பினுடைய ஒட்டுமொத்த கூட்டத்தினரையும் நினைச்சு கவலைப்பட்டுச்சு. இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெரிய படை வருது, அதனுடைய குதிரைகள் எல்லாம் நம்ம கோத்திரத்தை அழிச்சிருமோ, நசுக்கிருமோ என்பதாக பயந்தது. அப்ப அந்த அந்த விஷயத்த அங்க எறும்புகள் இருக்குது என்பதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதே போன்று அவர்களுடைய கூட்டத்தினர்களும் படையினர்களும் யாருமே அறியாதவர்களாக இருந்தாங்க. அப்ப உடனே அந்த எறும்புகளை, அந்த எறும்புல இருந்து ஒரு எறும்பு, அந்த அக்கறைப்படக்கூடிய பயப்படக்கூடிய அந்த எறும்பானது அந்த எறும்புகள் எல்லாம் தன்னுடைய கோத்திரத்தினர்கள் எல்லாத்தையும் அவர்களுடைய வீடுகள்ல போய் மறைஞ்சிருங்க, சேஃப்டியாக இருங்க, பாதுகாத்து இருந்துக்குங்க என்பதாக கட்டளையிட்டது. அப்ப இந்த ஏன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த ஒரு பறவையும் மிருகங்களும் பேசக்கூடிய எல்லா மொழியிலும் அறியக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்ப அந்த எறும்பு பேசுவதையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிந்தார்கள். அப்ப அறிஞ்சிட்டு அவர்களுக்காக வேண்டி அந்த எறும்புல இருந்து எந்த ஒரு பொறாமையும், அதாவது பெருமையும் அகம்பாவமும் கொள்ளாம, ஏன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நபிமார்கள் இருந்து ஒரு நபியாக இருக்கிறாங்க. அப்ப அதனால அவர்கள் எந்த ஒரு பெருமையும் கொள்ளாம அந்த எறும்பு இவ்வாறாக பேசியிருக்கே என்பதாக அல்லாஹ்விடத்துல மீண்டாங்க. அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினாங்க. அல்லாஹ் மீது புகழை அல்லாஹுக்கு ஹம்து செஞ்சாங்க. அல்லாஹ் கொடுத்த அந்த நியாமத்தின் மீது நன்றி செலுத்துறாங்க. அதுக்கப்புறம் உடனே துவா செஞ்சாங்க. இதுதான் இந்த சம்பவத்தினுடைய ஒரு பெரிய சாராம்சமே. இந்த சம்பவம் குர்ஆன்ல குறிப்பிட்டதுக்கு உண்டான காரணமும் இதுதான். ஏன்னு சொன்னா இதை தவிர வேற எதுவும் நிறைய படைப்பினர்கள் ஒன்றியங்கமாக இருந்தாலும் இது ஒரு ஆழமான ஒரு உள்ரகமாக இருக்கு. அல்லாஹுடைய நியமத்தை பார்க்கும் பொழுது அந்த சமயத்துல நபிமார்கள் என்ன செஞ்சாங்க, பெரிய பெரிய சாலிஹீன்கள் நல்லவர்கள் என்ன செஞ்சாங்க என்பதை இந்த ஒரு சம்பவம் சொல்லுது.
அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஒரு முஅஜிஸாவை பார்க்கும் பொழுது, இந்த ஒரு எறும்பு இவ்வாறாக பேசுறது அவங்களுக்கு புரியும் பொழுது உடனே அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி நன்றி செலுத்தினாங்க. அதுக்கப்புறம் நல்ல தௌஃபீக்காக நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் என்ற அந்த தௌஃபீக்காக வேண்டி துஆ செஞ்சாங்க. அதே போன்று அல்லாஹ்வுடைய நல்லடியார்களோடு அந்த பாதையில அவர்களும் சேர வேண்டும் என்பதற்காக துஆ செஞ்சாங்க. இன்னும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நபியாக இருக்காங்க. அல்லாஹ் தஆலா எவ்வளவோ அரசாட்சிகளை கொடுத்திருக்கான், நபித்துவத்தை கொடுத்திருக்கான். ஆனா இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு நிஅமத்துகளை அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை பார்க்கும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாய்கள்ல அத தானாகவே வரக்கூடியதாக துஆ வரக்கூடியதாக இன்னும் நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு துஆ செய்றாங்க. நல்ல அடியார்களோடு நம்ம அவர்களுடைய பாதையில நம்ம இணைஞ்சிட வேண்டும் என்பதற்காக துஆ செய்றாங்க. இப்ப நம்ம இந்த பாடத்துக்களுடைய விவாதத்தை படிச்சு நம்ம அடுத்தத பார்க்கலாம். சுலைமானு யஅரிஃபு லுகத்த தைரி வல் ஹைவான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பறவைகளுடைய மொழியையும் மிருகங்களுடைய மொழியையும் அறிந்திருக்கிறார்கள். வகஸ்ஸல் குர்ஆனு கிஸ்ஸதன் ஹகீமதன் முமத்திஅதன். குர்ஆனானது ஞானமிக்க அறிவார்ந்த இன்னும் மகிழ்வான வரலாறுகளை பேசியது. தஜல்லா ஃபீஹா அதிலே வெளிப்படுகிறது. தயக்குது சுலைமான ஃபீ தத்பீரி மம்லகதிஹி வ ரஹ்பதி சுல்தானிஹி. அப்ப அந்த ஒரு வரலாறுல வெளிப்படுகிறது. தயக்குது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விழிப்புணர்வு, அவர்களுடைய அந்த அறிவார்ந்த திறன் அது வெளிப்படுகிறது. எதுல? ஃபீ தத்பீரி மம்லகதிஹி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஆட்சி நிர்வாகத்தில் அவர்களுடைய விழிப்புணர்வானது அந்த ஒரு வரலாறுகளில் வெளிப்படுகிறது. வ ரஹ்பதி சுல்தானிஹி இன்னும் அவர்களுடைய அதிகாரத்தினுடைய அச்சம். ரஹ்பத்துன் அப்படின்னு சொன்னா அச்சம். அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அரசர். அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எல்லா அமைச்சர்களையும் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வைக்கிறது தான் ரஹ்பதி சுல்தானிஹி அவர்களுடைய அதிகாரத்தின் அச்சம். அச்சம் எவ்வாறாக இருந்தது என்பதை அதனுடைய விழிப்புணர்வு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விழிப்புணர்வு அதிலே எவ்வாறாக இருந்தது என்பது அந்த ஒரு வரலாறிலே வெளிப்பட்டது. இப்ப இதுல நம்ம பார்த்தோம்னு சொன்னா தஜல்லா இது பார்க்கும் பொழுது நான் சாதாரணமாக பார்க்கும்பொழுது இது முதாரியான ஃபஅல் மாதிரி தோணும். ஆனா இது ஒரு மாதியான ஃபஅல். தஜல்லா என்பதாக வரும். தஜல்லா யதஜல்லா என்பதாக இருக்கு. கைஃப ஜமஅல்லாஹு லஹு பைன ஸஆதத்தி துன்யா வல் ஆகிரா. அப்போ ஒரு கதை மாதிரி கொண்டுட்டு போறாங்க. அல்லாஹ் தஆலா எப்படி அவர்களுக்கு துன்யாவுடைய சுபத்தையும் ஆகிரத் மறுமையினுடைய சுபத்தைக்கு மத்தியில் அவர்களை ஒன்று சேர்த்தான். கைஃப ஜமஅல்லாஹு அல்லாஹு எவ்வாறாக ஒன்று சேர்த்தான் லஹு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக வேண்டி பைன ஸஆதத்தி துன்யா வல் ஆகிரா. ஸஆதத்துன்னு சொன்னா சுபமான, அதே மாதிரி ஸ்ரீதேவி தரத்துக்கு ஸஆதத்துன் என்பதாக சொல்லுவாங்க. வபைனல் முல்கி வத்தம்கீனி வன்னுபுவத்தி வர்ரிசாலத்தி ஃபித்தீன். இன்னும் அல்லாஹ் தஆலா எவ்வாறாக அவர்களுக்கு ஒன்று சேர்த்தான். முல்க் ஆட்சிக்கும் அதிகாரம். அத்தம்கீன் அப்படின்னு சொன்னாலும் ஆட்சி தான் சொல்லுவாங்க. ஆட்சியும் அதிகாரத்துக்கும் இன்னும் அந்நுபுவத்தி வர்ரிசாலத்தி ஃபித்தீன் மார்க்கத்திலே அவர்களுக்கு நபித்துவத்துக்கும் அதே போன்று இறைச்செய்திக்கும் அதாவது ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும்ங்கிறது இது ரெண்டுமே ஒரே வகையை சேர்ந்தது. இந்த துன்யாவுடைய வகையை சேர்ந்தது. நுபுவத்தி ரிசாலத்தி என்பது அது மறுமைக்கு உண்டான அந்த ஒரு வகையை சேர்ந்தது. இப்ப இந்த இரண்டு வகையும் அல்லாஹ் தஆலா எவ்வாறாக அவர்களுக்கு ஒன்று சேர்த்தான். வகான யஅரிஃபு லுகத்த தைரி வல் ஹைவான். இன்னும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பறவைகளுடைய மொழியையும் மிருகங்களுடைய மொழியையும் அறிந்திருந்தார்கள். وجمع جنوده من الجن والإنس والطير ذات مرة. இன்னும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜின்களிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் பறவைகளிலிருந்தும் அவர்களுடைய படையினர்களை ஒரே நேரத்தில் ஒன்று கூட்டினார்கள். ذات مرة அப்படின்னு சொன்னா ஒரே நேரத்துல. وَرَكِبَ فِيهِمْ فِي أُبَّهَةٍ وَعَظَمَةٍ. وَرَكِبَ فِيهِمْ அவர்கள் அதற்கு இடையே சவாரி செய்வார்கள், பயணம் செய்வார்கள். அதாவது இந்த மாதிரி ஒரு படையினர்கள் எல்லாம் இருக்கும்பொழுது அரசர்கள் அந்த ரோந்து வருவாங்க. அப்ப அதை குறிக்கிறது தான் ரகிப ஃபீஹிம். அல்லது அந்த படையினர்களோடு அவர்கள் பயணம் செய்வாங்க. அப்ப அதையும் குறிக்கலாம். இன்னும் அவர்கள் அதனோடு பயணம் செய்வார்கள் அல்லது அதற்கு இடையிலே அவர்கள் பயணம் செய்வார்கள். ஃபி உப்பஹத்தின் அவர்கள் கம்பீரத்துடனும் அதமத்தின் சிறப்போடும் அவர்கள் சவாரி செய்வார்கள், அவர்கள் பயணம் செய்வார்கள். உப்பகத்தின்னு சொன்னா ஒரு கௌரவத்துக்கு சொல்லுவாங்க. அதமத்தின்னு சொன்னா சிறப்பானது, இது நமக்கு தெரிஞ்சிடலாம். வகானு அலா நிதாமின் காமிலீன். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படையினர்கள் எல்லாம் ஒரு முழுமையான நிர்வாகத்தின் மீது இருந்தார்கள். வகானு ஃபீ கியாதத்தி ருஅஸாஇஹிம். அந்த படையினர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படையினர்கள் எல்லாம் அவர்களுடைய தலைவர்களின் தலைமையின் மீது இருந்தார்கள். இந்த ஹிம் என்பது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படையினர்களுக்கு பக்கம் திரும்பும். ரயீசுனுடைய பண்பு தான் ருஅஸா.
அப்ப இப்ப ஜின்கள் அப்படின்னு சொன்னா அதற்குன்னு ஒரு தலைவர் இருப்பாங்க. அதே போன்று இன்ஸ் மனிதர்கள் சொன்னா அதுக்குன்னு ஒரு தலைவர் இருப்பாங்க. அத்தயிர் பறவைன்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு தலைமை இருக்கும். அப்ப அந்தந்த படையினர்கள் அந்தந்த வகையினர்கள் அவர்களுடைய தலைவர்களுக்கு கீழே இருப்பாங்க. அப்ப அந்த தலைவர்களுடைய தலைமையின் மீது அவர்கள் இருந்தார்கள். மர்ரா சுலைமானு அலா வாதின் நம்மே. எனவே ஒரு முறை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எறும்பினுடைய பள்ளத்தாக்கில் மீது கடந்தார்கள். ஃபஹாஃபத் நம்லத்துன் அலா கபீலத்திஹா. எனவே அந்த எறும்பு அதாவது அதற்கு அந்த ஒரு பள்ளத்தாக்கு இருக்கக்கூடிய அந்த எறும்பானது அது பயந்தது. எதுல பயந்தது? அலா கபீலத்திஹா, அந்த எறும்பினுடைய கோத்திரத்தின் மீது அது பயந்தது. அந்த எறும்பானது எதுக்கு பயந்தது? அந்து ஹத்திமஹா அல் குயூரு பி ஜவாபிரிஹா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குதிரைகள் அந்த எறும்பினுடைய கோத்திரத்தை நசுக்கிவிடும் என்பதாக பயந்தது. அந்து ஹத்திம ஹத்தம யு ஹத்திமு அப்படின்னு சொன்னா நசுக்கப்படுதல் என்பதாக அர்த்தம். குயூல் என்பது பன்மையாக இருக்கிறதுனால யு ஹத்திம் என்பதாக சொல்றாங்க. ஹவாஃபிரிஹா. ஹவாஃபிர் ஹாஃபிரத்தினுடைய வன்மைதான் ஹவாஃபிர். ஹவாஃபிர் அப்படின்னு சொன்னா குதிரைகள்ல அதே போன்று மாடுகளுடைய அந்த கால்கள்ல இருக்கக்கூடிய அந்த குழம்பு, அந்த நுனியில அந்த நடக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த குழம்புக்கு பேர் தான் ஹாஃபிரத்துன் ஹவாஃபிர் என்பதாக சொல்லுவாங்க. அல் ஹுயூலு பி ஹவாஃபிரிஹா. அந்த குதிரைகள் அதனுடைய கால்களினுடைய அந்த நுனிகளை கொண்டு அந்த எறும்பு கூட்டத்தை விரிப்பதை அந்த எறும்பு பயந்தது. வலா யஷ்உரு பிதாலிக சுலைமானு வ ஜுனூதுஹு. அப்ப ஏன்னா இன்னும் அந்த விஷயத்தை, அதாவது அந்த எறும்புடைய விஷயத்த, எறும்பு குண்டெல்லாம் இங்க இருக்கு என்பதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய படையினர்களும் உணராதவர்களாகவே இருந்தார்கள். ஜுனூதுஹு, இந்த இடத்துலயும் அச்சு பிரதி மிஸ்டேக் தான். ஜுனூதுஹு என்பதாக வரும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய படையினர்களும் அந்த ஒரு எறும்பு இருப்பதை, அந்த விஷயத்தை அவர்கள் உணராதவர்களாகவே இருந்தார்கள். அமரத்துஹும் பித்துகூலி இலா மசாகினிஹிம். எனவே அந்த ஒரு எறும்பானது அந்த எறும்பு கூட்டத்தை கட்டளையிட்டது. பித்துகூலி, நுழைய சொல்லி. அந்த எறும்பானது அந்த எறும்பு கூட்டத்தை நுழைய சொல்லி கட்டளையிட்டது. இலா மசாகினிஹிம், அந்த எறும்புகள்லாம் அதனுடைய அந்த இடங்கள்ல தங்கக்கூடிய அந்த இடத்திலே அவர்கள் நுழைய சொல்லி அந்த எறும்பானது கட்டளையிட்டது. அப்ப இந்த நேரத்துல உடனே, எனவே அந்த நேரத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை விளங்கினார்கள். ஏனென்றால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான் அவர்கள் பறவைகளுடைய மொழிகள், எல்லா வகையான மொழிகளையும் அறியக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்ப எறும்பு பேசக்கூடியதையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிந்தார்கள். வலம் யஅகுதுஹு தீரு வலஸஹு பிஅன்னஹு நபிய்யும் மின் அன்பியாஇல்லாஹ். இன்னும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கர்வமும் இன்னும் பெருமையானது அவர்களை ஆட்கொள்ளவில்லை அந்த ஒரு விஷயத்தில். ஏனென்றால் அவர்கள் அல்லாஹுடைய நபிமார்களிலிருந்து ஒரு நபியாக இருப்பதை கொண்டு அது சூழ்ந்து கொள்ளவில்லை. வலம் யஅகுதுஹு, இந்த ஹூ என்பது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பக்கம் மேலும் அத்தீஹு, கர்வமானது அவர்களை எடுத்துக்கொள்ளவில்லை. அதாவது இந்த யஅகுது என்பதனுடைய ஃபாயிலானது அத்தீஹு, இன்னும் வலா அஸ்ஸஹு இதன் பக்கம் திரும்பும். அப்ப யஅகுதுஹு, கர்வமானது அவர்களை எடுத்துக்கொள்ளவில்லை. வல ஜஹு, ஜஹூன்னு சொன்னா பெருமை, பெருமையும் அவர்களை எடுத்துக்கொள்ளவில்லை, அவர்களை ஆட்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்கள் அல்லாஹுடைய நபிமார்களிலிருந்து நபியாக இருக்கிறதுனால அவர்களை கர்வமும் பெருமையும் ஆட்கொள்ளவில்லை. ஆனால் இப்பதான் இந்த ஒரு இடத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இந்த ஒரு சம்பவத்தினுடைய மையத்திற்கு வர்றாங்க. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவ்வாறாக நடந்து கொண்டதுக்கு அல்லாஹால அந்த ஒரு சம்பவத்தை, அந்த ஒரு வரலாற குர்ஆன்ல குறிப்பாக இந்த இடத்தை மட்டும் சொல்வதற்கு உண்டான காரணம் என்ன? அப்ப அதுக்கு உண்டான காரணம் என்னன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எறும்பு இவ்வாறாக பேசியதை நினைச்சு எறும்பு அதனுடைய கூட்டத்தின் மீது கவலை கொண்டு அது உள்ள போக சொன்ன அந்த ஒரு விஷயத்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தினாங்க, அல்லாஹுவை புகழ்ந்தாங்க. இன்னும் அல்லாஹ்விடத்துல அவர்கள் அல்லாஹ் கொடுத்த அந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்தினாங்க. இன்னும் நல்ல அமல்கள் செய்யணும், அதுக்குண்டான பாக்கியத்தை தேடி துவா செஞ்சாங்க. அதே போன்று நல்லடியார்களோடு அவர்கள் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டியும் துவா செஞ்சாங்க. அப்ப இதுதான் மைய கருத்தாக இருக்கு. இந்த ஒரு சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல கூறியதுக்கும் அதே போன்று இந்த ஒரு வரலாற இந்த ஒரு புத்தகத்துல கூறியதுக்கும் உண்டான ஒரு மைய கருத்து இதுதான். ஹமலஹு தாலிக அலா ஹம்துலில்லாஹி தஆலா வ ஷுக்ரி நிஅமதிஹி. அப்ப அந்த ஒரு விஷயமானது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுமத்தியது, அவர்கள் மீது சுமத்தியது அலா ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய புகழ் மீது அந்த ஒரு விஷயம் சுமத்தியது. ஒரு ஷுக்ரி நிஅமதிஹி, அல்லாஹுடைய நியமத்துக்கு நன்றியின் மீது அவர்களை சுமத்தியது. இந்த ஹூ என்பது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பக்கம் போயிரும்.
ஹமல தாலிக அந்த ஒரு விஷயமானது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுமத்தியது அலா ஹம்தில்லா அல்லாஹுடைய புகழ் மீதும் இன்னும் அல்லாஹுடைய நியமத்துக்கு உண்டான அந்த நன்றியின் மீதும் சுமத்தியது. இன்னும் அவர்கள் துவா செய்தார்கள். உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செஞ்சாங்க. எதற்காக சொன்னா தௌஃபீக் அவர்களுக்கு வாக்கியம் அளிப்பதற்காக வேண்டி. இதற்காக லில் அமலி சாலிஹ் நல்ல அமல்களை செய்ய வேண்டி அல்லாஹ்விடத்துல வாக்கியத்தை கேட்டு தௌஃபீக்கை கேட்டு அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சாங்க. வல் இன்ஹிராஃபி ஃபீ சில்கி இபாதத்தில்லாஹி சாலிஹீன் நல்லடியார்கள் சாலிஹின் சொன்னா நல்லடியார்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள் இருந்து நல்லடியார்களுடைய பாதைகளில் அவர்களையும் சேர்ப்பதற்காக வேண்டி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்தார்கள். அல் இன்ஹிராத் அப்படின்னு சொன்னா இந்திமாம் அதாவது சேர்ப்பதற்கு சொல்லுவாங்க, இணைப்பதற்கு சொல்லுவாங்க அல் இன்ஹிராத் என்பதாக. அப்ப அடுத்ததாக இதுக்கு அடுத்த சம்பவமாக ஹுதுஹுது பறவையினுடைய சம்பவம் என்பதாக இதை ஆரம்பிக்கிறாங்க. கிஸ்ஸத்து ஹுதுஹுது அப்படிதான் இதனுடைய தலைப்பினுடைய பெயரே. அப்ப அதனுடைய சிப்பத்துகள் அதனுடைய அது கொண்டு வந்த அந்த செய்திகளை பத்தி இந்த ஒரு சம்பவத்துல பேசுறாங்க. என்ன சம்பவம்னு சொல்லி சொன்னா ஹுதுஹுது பறவையானது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் அதே போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு உளவாளியாகவும் இருந்தது. வேற நாடுகள்ல போய் உளவு பார்த்து வரக்கூடிய அங்க என்னென்னலாம் நடக்குது என்பதாக உளவு பார்த்து வரக்கூடிய அந்த வேலைகளையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த ஹுதுஹுது பறவையானது அது செஞ்சது. அது தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் அதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவிச்சு கொடுக்கும். அதே போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய படையினர்களும் அவருடைய எதிர்ப்படையினர்களும் எங்கெங்கெல்லாம் அமர்ந்திருக்காங்க என்பதை அந்த ஹுதுஹுது பறவையானது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவிக்கக்கூடியதாக இருந்தது. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டு அவருடைய அந்த அரசவை விட்டு சில நேரத்துல ஹுதுஹுது பறவையானது எங்கேயாச்சும் போயிடும். அப்ப அந்த ஒரு விஷயத்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெறுத்தாங்க. என்னது அடிக்கடி இந்த ஹுதுஹுது பறவையானது நம்ம ஒரு அரசாட்சியில விட்டு அங்கங்கே போயிருது என்பதாக பயந்தது. நம்மளுடைய உஸ்தாத்மார்கள்லாம் நமக்கு பாடத்துல கொஞ்சம் எங்கேயாச்சும் லேட்டா எங்கேயாச்சும் போனோம்னா எந்த அளவுக்கு கோவப்படுறாங்களோ அது போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கோவப்படுறாங்க. அப்ப அந்த நேரத்துல பன்கிற தாலிக்க வெறுத்தாங்க அந்த விஷயத்த. அதே போன்று எச்சரிக்கையும் செஞ்சாங்க. ஆனா மறுபடியும் ஒரு நேரத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த ஹுதுஹுது பறவையானது ஒரு குறைந்த நேரம் எங்கேயாச்சும் போயிருது. போயிட்டு மறுபடியும் வந்துட்டு நான் போனதுக்கு உண்டான காரணத்தை அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல சொல்லுது. நீங்க நீங்க இது உங்ககிட்ட இல்லாத ஒரு செய்தி உங்ககிட்டையும் அதே போன்று உங்களுடைய படையினர்களிடத்திலையும் இல்லாத ஒரு செய்தியை நான் உங்களுக்கு அறிவிச்சு தர்றேன். நான் ஒரு உண்மையான ஒரு செய்தியை எடுத்துட்டு வந்திருக்கேன். அது என்ன செய்தின்னு சொன்னா சப அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஒரு நாட்டை பத்தியும் அந்த நாட்டை அரசு வைக்கக்கூடிய அந்த ஒரு அரசியை பத்தியும் ஒரு நல்ல அதாவது ஒரு உண்மையான செய்தியை நான் எடுத்து வந்திருக்கேன். என்னன்னு சொன்னா சபை அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த நாடானது ஒரு பெரிய ஒரு நாடாக இருக்கு, விசாலமாக நாடாக இருக்கு. ஆனா அவர்களை நான் புத்திசாலியாகவும் நல்ல ஒரு தலைமைக்கு கீழேயும் இருக்காங்க. ஆனா அவர்கள் மடையர்களாக அறியாமலே இருக்காங்க. ஏன்னு சொன்னா அவர்கள் சூரியனை வணங்குறாங்க, அல்லாஹ் அல்லாத சூரியனை வணங்குறாங்க. அவர்கள் யாரை வணங்கணும் என்பதுல ஒரு தெளிவில்லாம இருக்காங்க. அவர்களுக்கு அல்லாஹுவை வணங்க வேண்டும், அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்கணும் என்ற அந்த ஹிதாயத் என்பது அவர்களுக்கு போகவில்லை என்பதாக இந்த ஒரு செய்தியை அந்த ஹுதுஹுது பறவையானது எடுத்து வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லுது. அப்ப இந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம இந்த பாடத்தினுடைய இபாரத்துகளை படிச்சு அர்த்தத்தை பார்க்கலாம். கிஸ்ஸத்து ஹுதுஹுதின் ஹுதுஹுது பறவையினுடைய சம்பவம். வகானல் ஹுதுஹுது ராயிதஹு வஐனஹு ஹுதுஹுது பறவையானது அது வழிகாட்டியாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழிகாட்டியாகவும் வஐனஹு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு உளவாளியாகவும் இருந்தது. ராயித் அப்படின்னு சொல்லி சொன்னா வழிகாட்டுறது, ஐனுன்னு சொன்னா ஸ்பை உளவாளி என்பதாக சொல்லுவாங்க. வேறொரு நாட்டுக்கு போய் அந்த நாட்டுல என்னென்னலாம் நடக்குது என்பதாக பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு பறவையாக இருந்தது. அது அறிவித்து கொடுக்கக்கூடும். புதுகுது பறவையானது அறிவித்து கொடுக்கக்கூடும். யாருக்கு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அலா மவாதிஇல் மியாஹி தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்களின் மீது அந்த ஒரு புதுகுது பறவையானது அறிவித்து கொடுக்கக்கூடும். மனாசிலில் ஜெய்ஷி படைகளுடைய அமர்வை அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காண்பித்து தரும். அப்ப மனாசில் ஜெய்ஷ் அப்படின்னு சொல்லி சொன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படையையும் எடுத்துக்கலாம். ஒரு இடத்துக்கு போறாங்கன்னு சொன்னா அவர்களுடைய படைகள்லாம் எங்கெங்க அமர்ந்திருக்காங்க என்பதாக பார்த்து வரக்கூடிய அந்த பணியும் எடுத்துக்கலாம். ஆனா அதே போன்று அதுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய எதிரி படைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கு என்பதை பார்க்கறதையும் அதையும் எடுத்துக்கலாம். பலம் எஜிதுஹோ எனவே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. அடிக்கடி இந்த மாதிரிதான் ஹுதுஹுது பறவை எங்கேயாச்சும் போயிரும். அத சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூப்பிடுற நேரத்துல அந்த ஹுதுஹுது பறவை வராம இருந்தது. அந்தர தாலிக்க அப்ப அந்த விஷயத்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெறுத்தார்கள். அந்தர தாலிக்க எனவே அந்த விஷயத்தை அவ்வாறாக மறைஞ்சு போறது சில நேரத்துல இல்லாம இருக்குது அரசவையில இல்லாம இருக்கக்கூடிய அந்த விஷயத்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெறுத்தார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு எச்சரிக்கை செய்தார்கள்.
அந்த ஹுதுஹுது பறவைக்கு எச்சரிக்கை செய்தார்கள். இந்த ஹூ என்பது ஹுதுஹுது பறவைக்கு போயிரும். ஃபகாப, எனவே அது மறைந்தது. ஜமானன் யசீரன், மறுபடியும் ஒரு நேரத்துல, ஒரு குறைஞ்சளவு நேரத்துல அரசவைக்கு கொஞ்சம் தாமதமாக வந்துருச்சு. கொஞ்ச நேரம் மறைஞ்சு கொஞ்சம் தாமதமாக வந்தது. தும்ம ஜா, கொஞ்ச நேரம் மறைஞ்சது. தும்ம ஜா, பிறகு வந்தது. ஃபகால லி சுலைமானு, ஃபகால லி சுலைமான, எனவே சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அந்த ஹுதுஹுது பறவையானது சொல்லுது. அதாவது அந்த மறைஞ்சு போனதுக்கு உண்டான காரணம், அந்த குறைஞ்ச நேரத்துல எங்க போயிட்டு வந்தது என்பதுக்கு உண்டான ஒரு காரணத்தை சொல்லுது. இத்தலஅது அலா மாலம் தத்தலி அலைஹி அந்த வலா ஜுனூதுக, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறேன், ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் அறிவிச்சு தர்றேன். அது என்ன விஷயம் சொன்னா, நீங்களும் அதை பத்தி எந்த ஒரு அறியாமலையும் இருக்கீங்க, உங்களுடைய படையினர்களும் அதை பத்தி ஒரு அறியாமல் இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு வெளிப்படுத்துறேன். இத்தலஅது, நான் உங்களுக்கு வெளிப்படுத்துறேன். அலா, எதன் மீதுனா, மாலம் தத்தலி அலைஹி, அந்த ஒரு விஷயத்தின் மீது நீங்கள் விழிப்பு, அதாவது நீங்கள் விழிப்போடு இல்லாம இருக்கீங்களே, உங்களுக்கு தெரியாம இருக்கு, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு ஏவுறேன். அந்த நீங்களும் வலா ஜுனூதுக, உங்களுடைய படையினர்களும் அதை பத்தி அறியாம இருக்கீங்களே, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். வஜிதுக, இன்னும் நான் உங்களுக்கு அதே விஷயத்த தான் சொல்லுது. வஜிதுக, இன்னும் நான் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன். ஹபரின் சிதுக்கின், உண்மையான ஒரு செய்தியை நான் எடுத்து வந்திருக்கேன். சபஇன், எதை பத்தினா, சப அப்படிங்கக்கூடிய ஒரு நாட்டை பத்தின செய்தி. மலிகத்திஹிம், அந்த நாட்டினுடைய அரசியை பற்றிய செய்தி. சப அப்படிங்கிற ஒரு நாட்டை பற்றியும் அதனுடைய அரசியை பற்றி ஒரு செய்தியும் நான் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன், ஒரு உண்மையான செய்திய. லஹும் முழு முல்குன் அதீமுன், அந்த சப இருக்கக்கூடிய அந்த நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு அரசாட்சி இருக்கு, ஒரு அரசவை இருக்கு. வ தௌலத்துன் வாசிஅத்துன், அந்த சபாங்கிற அந்த நாடானது ஒரு விசாலமான நாடாக இருக்கு. வகது வஜத்துஹும் அலா ஹாதல் அகலி வல் கியாசதி வல் முல்கி வ ரியாசதி அஸ்ஹாப ஸஃபாஹத்தின் வ ஜஹாலத்தின். வகது வஜத்துஹும், இன்னும் நிச்சயமாக நான் அவர்களை பெற்றுக்கொண்டேன். அலா ஹாதல் அகலி, அவர்களுக்கு நல்ல ஒரு அறிவு இருக்கிறது. வல் கியாசதி, அவர்கள் புத்திசாலிகளாக இருக்கிறாங்க. வல் முல்கி, அவர்கள் நல்ல ஒரு ஆட்சியும், வ ரியாசத்தி, நல்ல ஒரு தலைமைத்துவத்தின் மீது இருக்கிறார்கள் அவர்கள். ஆனால் அஸ்ஹாப ஸஃபாஹத்தின் வ ஜஹாலத்தின், அவர்கள் மடையர்களாகவும் அறியாமையிலும் இருக்கிறார்கள். அப்ப அலா என்பது ஹாதல் அக்லி வல் கியாசதி வல் முல்கி வ ரியாசதி என்பதற்கு, இதுக்கெல்லாம் அது ஜெரு செய்து, இதெல்லாம் அலாவுடைய மஜ்ரூராக வருது. அஸ்ஹாப என்று இந்த இடத்துல வரும் பொழுது இந்த ஹுமுனுடைய சிபத்தாக வருது. அதனாலதான் அஸ்ஹாப ஸஃபாஹத்தின், அவர்கள் மடையர்கள் என்பதாக சொல்றாங்க. வ ஜஹாலத்தின், அவர்கள் மடையர்களாகவும் அறியாமையிலும் இருக்கிறார்கள். வஹும் யஸ்ஜுதூன லிஷம்சி, இன்னும் அவர்கள் சூரியனுக்கு சஜிதா செய்கிறார்கள். மின் தூனில்லா, அல்லாஹு அல்லாத சூரியனுக்கு கடவுளாக அவர்கள் சஜிதா செய்கிறார்கள். வலா யஃப்கஹூன ஸாலிக, அதாவது வணக்கத்தில அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அதுல ஒரு விளக்கம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. அப்ப அவர்கள் அறிவுள்ளவர்களாகவும் நல்ல தலைமைத்துவம் உள்ளவர்களாகவும் புத்திசாலிகளாகவும் இருக்காங்க. ஆனா அவர்கள் சூரியனை வணங்குறாங்க, அந்த வணங்குறதுல அவர்கள் எந்த ஒரு புரிதலும் இல்லாம இருக்கிறாங்க. வலா யஹ்ததூன இலா இபாதத்தில்லாஹி வஹ்தஹு, இன்னும் அவர்கள் நேர்வழி பெறவில்லை, அல்லாஹு ஒருவனையே வணங்குவதன் பக்கம் அவர்கள் இன்னும் நேர்வழி பெறவில்லை என்பதாக அந்த ஹுதுஹுது பறவையானது ஒரு செய்தியை சொல்லுது சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல. இந்த பாடம் இதோட முடியுது. இந்த ஒரு 2 சம்பவத்தை பத்தி நம்ம அதிகமாக சிந்திக்கும் பொழுது இதுல இருந்து பல படிப்பினைகள் நமக்கு தெரியும். ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு 2 சம்பவங்களாக இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இதுல இருந்து நம்ம படிப்பினை பெற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.